புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் உள்ள கல்குவாரிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இது தொடர்பாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்ததா? மேலும் அந்த கல்குவாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? சுற்றுவட்டார பகுதிகளில் எத்தனை கல்குவாரிகள் இருக்கு? அத்தனை கல்குவாரிகளையும் இந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றனவா? ராதா, புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த கொலையின் காரணமாகத்தான் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துளையானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆர்ஆர் கிரஷர். இந்த கிரஷர்ல தான் பல கோடி ரூபாய் வந்து பல மதிப்பிலான கற்கள் வந்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அரசுக்கு பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி வந்து புகார் தெரிவிச்சிருந்தாரு. நான் வட்டாட்சியர்கிட்ட புகார் கொடுத்தேன், கோட்டாட்சியர் புகார் கொடுத்தேன், யாருமே நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட ஆட்சியராவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த திங்கட்கிழமை, அதாவது 13ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துவிட்டு இனிமேலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெள்ளிக்கிழமை வந்து மக்களை திரட்டி இந்த குவாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் வெள்ளிக்கிழமை மதியமே அவர் வந்து இந்த குவாரி சம்பந்தப்பட்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். அவர் வந்து லாரி ஏற்றுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்தமாக சமூக ஆர்வலர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நபரை இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் மக்கள்கிட்ட ஏற்பட்டது. ஆனாலும் கூட நேற்று வரையில இந்த குவாரி வந்து இங்க செயல்பட்டு தான் இருந்துச்சு. அவர் எந்த குவாரியை குற்றம் சாட்டினாரோ அந்த குவாரி வந்து நேற்று வரையில செயல்பட்டு தான் வந்துச்சு. நேற்று கூட நம்ம இங்க வந்து நம்ம புதிய தலைமுறை தான் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த குவாரி வந்து எவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடியும் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் திருச்சி மண்டல உதவி இயக்குநர் சுரேஷ் உத்தரவின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட உதவி இயக்குனர் ஜெயசீலா மற்றும் அதே போல புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் நாகப்பட்டின மாவட்ட உதவி இயக்குனர் சுரதா தலைமையில 2 குழுவினர் வந்து தற்போது இந்த குவாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த காட்சிகள் நம்ம பார்க்கலாம். மொத்தம் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட, அதாவது சமூக ஆர்வலர் ஜகபர் அலி குற்றம் சாட்டிய குவாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த ஆய்வுல தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. இவங்க சர்வே நம்பர் 409, 430 ஆகிய 2 சர்வே எண்கள்ல இந்த கனிம வளங்கள் வெட்டி எடுப்பதா அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் அது 2003 முடிவடைந்தது தெரிய வந்திருக்கு. அதே போல அந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி குற்றம் சாட்டியிருந்தார். 70,000 டன் மதிப்பிலான சக்கை அந்த நேரா பறக்கிற கல்லு, அந்த கல்லை சொல்லியிருந்தாரு. இந்த கல்லை வந்து சட்டவிரோதமா அங்க எடுத்து பதுக்கி வச்சிருக்காங்க, அது குறித்தான புகார் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பின்னாடி வந்து அந்த பதுக்கி வச்சிருந்த கற்களை வந்து கொட்டியிருக்காங்க. இதனோட மதிப்பே பல லட்சங்கள் இருக்கும். இதே போல 70,000 டாரஸ் லாரி அவர் சொல்லியிருந்தாரு. அதையும் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல இந்த குவாரியின் சில பகுதிகள் வந்து கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பின்னாடி அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் இந்த அதிகாரிகள் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு குவாரியில வந்து அனுமதி இல்லாமல் செயல்படுத்தியதோடு சட்டவிரோதமாக கற்களையும் பதுக்கி வச்சிருக்கிறது கண்டறிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இவங்க ட்ரோன் மூலமா ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவுல தான் இந்த குழிகள் வெட்டப்பட்டிருக்கா, வெட்டி கற்களை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இது நம்ம பார்த்தாலே தெரியுது, பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரம் தோண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தோண்டி இருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பாக்குறோம். இப்ப அந்த இடத்துல எல்லாம் அதிகாரிகள் இறங்கி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உயிரிழப்பு நடந்த பிறகு இந்த ஆய்வை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதற்கு முன்பாகவே ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். இப்ப இந்த ஒரு குவாரியில வந்து இவ்வளவு ஒரு முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கு. தமிழகத்திலே அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருது. அப்ப ஒட்டுமொத்த கல்குவாரிகளையும் என்ன மாதிரியான கனிம வளங்கள் கொள்ள போயிருக்கு, ஏன் அதிகாரிகள் இதற்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்ப இந்த விவகாரத்தில் இப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, நாங்க கடந்த 2023ஆம் ஆண்டு 12 கோடி ரூபாய் அளவில் இந்த குவாரிக்கு அபராதம் விதிச்சிருக்கோம். 2023ஓட இந்த குவாரியோட அனுமதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் எப்படி இந்த குவாரி மீண்டும் செயல்பட்டுச்சு, பல கோடி மதிப்பிலான கற்கள் எப்படி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, இப்ப ஜகபர் அலி உயிரிழப்பிற்கு பின்னாரும் அவர் புகார் அளித்ததற்கு பின்னாரும் எப்படி வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை மீண்டும் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. முழுக்க இந்த விவகாரத்துல வருவாய்த்துறை அதிகாரிகளும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் மிக லட்சியமாக செயல்பட்டிருக்காங்க. அதனோட வெளிப்பாடுதான் ஒரு உயிரிழப்பு. அதற்கு பின்னர் தற்போது வந்து அதிகாரிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருவது சற்று ஆறுதலை அளிக்கிறது. இது ஒரு கண்துடைப்புக்காக மட்டுமில்லாமல் ஆய்வை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். முறைகேடு செய்யும் குவாரி உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல உயிரிழந்த ஜகபர் அலியின் மரணத்திற்கு ஒரு நீதி வேண்டும். நிச்சயமாக முத்துப்பழம்பதி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி ஏற்கனவே இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்.
முன்பே இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்தார் இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். தற்பொழுது அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக பல செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் கவனிக்காத அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தால் எந்த அசம்பாவிதங்களையும் தவிர்க்க முடியும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.